ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சக்தி குருவின் தமிழ் ஆடியோ நாவல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் ஆர்ஜி ஃபாத்திமா. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நதியின் ஜதி ஒன்றே அத்தியாயம் 2. அந்த இரவு நேரத்திலும் கொண்டாட்டம் களை கட்டி இருந்தது. வண்ண விளக்குகளின் ஒளியிலும் ஸ்பீக்கரின் இசையிலும் வளாகமே அதிர்ந்தது. சிமெண்ட் தொழிற்சாலை ஆரம்பித்த நாள் என்பதால் பெரிய பதவியில் இருப்பவர்கள் எல்லாம் வந்திருந்தனர். மேடையில் பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை தங்களின் பங்களிப்பை கொடுத்து கொண்டிருந்தனர். அஜய் தாரணி வயதோர்க்கான குரூப் டான்ஸை ஜீவிதா உதடு சுழித்து பார்த்திருந்தாள். நம்ம அளவு இல்லை என்றும் சொல்லிக்கொண்டாள். சற்று முன்புதான் அவள் கூட்டத்தோடு மேடை ஏறி இருந்தாள். கொஞ்சம் சொதப்பல்தான். அந்த கடுப்பில் பெண்ணுக்கு இவர்கள் ஆட்டம் பிடிக்கவில்லை. கைத்தட்டல் உயர்ந்து ஒலிக்க எல்லாம் அவங்கவுங்க பேரண்ட்ஸ் என்றும் சொல்லி மனதை தேத்தி கொண்டாள். அஜய் தாரணி ஆடி முடித்து தங்கள் குடும்பத்திடம் வர பெற்றவர்கள் பாராட்டினர். ஜிவி நல்லா இருந்துச்சா? அக்கா எதிர்பார்ப்புடன் தங்கையிடம் கேட்க, அவகிட்ட கேட்காத என்றான் அஜய். என்கிட்ட கேட்கக்கூடாது? சின்னவள் சண்டைக்கு கிளம்பினாள். உன் முகரைய பார்த்தாலே தெரியுது நாங்கள் சூப்பராக ஆடிட்டோன்னு அஜய் சிரிப்புடன் சொன்னான். இல்லை, நீங்கள் கேவலமாக ஆடினீங்க, ஜீவி கத்தி சொன்னாள். ஆமாம், ஸ்டேஜில் ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடிட்டு இருந்தோம் என்று அஜய் அவர்கள் செய்ததை சொல்ல, அத்தை உங்கள் பையன்கிட்ட சொல்லி வைங்க என்றால் மிரட்டலாக. அஜய் விடுப்பா அவளை. சகுந்தலா அவளை தன்னுடன் அணைத்தார். கேவலமாக ஆடிட்டு சப்போர்ட் வேற. அஜய் முணுமுணுத்து கொண்டு அமர்ந்தான். நாங்கள் ஒன்றும் கேவலமாக ஆடலை, கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு, ஜீவிதா என்று சொன்னாள். அஜய் கேங் ப்ரைஸ் வேறு அடித்துவிட ஜீவிதாவிற்கு சொல்லவும் வேண்டுமா? ஜிவி, ப்ரைஸ் என்ன தெரியுமா? ரொம்ப நாளாக நீ கேட்டுட்டு இருந்த கலரிங் செட் தான் என்று தாரணி வெறுப்பேற்றவே சொன்னாள். இருந்துட்டு போகுது போ, அம்மா எனக்கு வாங்கி தருவாங்க. ஆமாம் தானேம்மா என்றாள் கல்பனாவிடம். உனக்கு ஆறுதல் பரிசு தருவாங்களே ஜிவி, தாரணி சொல்ல மேடையில் இவர்களை ஆறுதல் பரிசுக்காக அழைத்தனர். நான் போக மாட்டேன், எனக்கு வேண்டாம். சின்னவள் முகத்தை மூடிக்கொண்டு அமர்ந்து விட்டாள். தப்பு ஜிவி, போய் வாங்கு போ. தாய் கண்டிக்க மகள் அசையவே இல்லை. வா, இதென்ன பழக்கம் என்று அஜய் தாரணி இருவரும் ஆளுக்கு ஒரு பக்கம் கைப்பிடித்து மேடைக்கருகில் விட்டனர். ஜீவிதா வாங்கி கொண்டு கீழிறங்க உணவுண்ண சென்றனர். எல்லார் பங்கு குலோப் ஜாமுனையும் சாப்பிட்டு ஜீவிதா தன்னை சமாளித்து கொண்டாள். அஜயிடம் மட்டும் கேட்கவில்லை. அவன் கொடுக்க மாட்டான்னு தெரிஞ்சுதான் மேடம் கேட்கல. கேட்டு யாரு பப்பி ஷேம் ஆகிறது? உதட்டை கோணிக்கொண்டு சென்றாள். இரு குடும்பமும் வீடு திரும்ப ஜீவிதா என்று அழைத்த அஜய் அவளிடம் கலரிங் செட்டை நீட்டினான். ஆசை இருந்தாலும் ரோஷம் வேறு தடுத்தது. எனக்கு ஒன்றும் வேண்டாம் என்றால் பிகுவுடன். வாங்கிக்கோ ஜீவி, சகுந்தலா சொல்ல சின்னவளுக்கு வாங்க எக்கச்சக்க கௌரவ பிரச்சனை. அஜய் புரிந்து சிரித்தவன் அவளின் கைப்பிடித்து வைத்து செல்ல, தேங்க்ஸ் அஜு என்றால் கத்தி. இத்தனை நாளா அஜு வரவே இல்லை. எட்டி பார்த்து கேட்டான். அடிக்கடி கிஃப்ட் கொடுத்தா சொல்றேன் என்றால் ஜீவிதா சிரிப்புடன். நீ முதல்ல சேட்டையை குறைச்சிட்டு நல்ல பிள்ளையா இரு, கல்பனா சொல்ல சின்னவள் கலரிங் செட் கிடைத்த மகிழ்ச்சியில் வீட்டுக்கு ஓடிவிட்டாள். அடுத்தடுத்த நாட்களில் இறுதி தேர்வு நெருங்கிவிட பிள்ளைகள் படிப்பில் கவனம் வைத்தனர். தாரணி அஜய் இணைந்து படிக்க ஜீவிதாவும் அவர்களுடன் தான் படிப்பாள். தாரணி வீடு அஜய் அதிகம் செல்ல மாட்டான் என்பதால் அவன் வீட்டில்தான் படித்தனர். கணிதத்துடன் ஜீவிதா மல்லு கட்ட அவளுடன் இவர்கள் இருவரும் மல்லு கட்டினர். அப்பா, ஒரு வழியா உன் தங்கச்சிக்கு எக்ஸாம் முடிஞ்சது. அஜய் பெரிதாக ஆஸ்வாசப்பட்டான். பெரியவர்களுக்கு அடுத்து 10வது என்பதால் ஸ்பெஷல் வகுப்புகள் நடந்தது. ஜீவிதாவோ ஹே நான் ஊருக்கு போறேனே என்று அவர்களை வெறுப்பேற்றி குஷியுடன் பாட்டி வீடு கிளம்பிவிட்டாள். கடைசி சில நாட்கள் இவர்களுக்கும் விடுமுறை கிடைக்க சொந்த ஊர் சென்று வந்தனர். தாரணி அஜய்க்கு அந்த வருடம் கொஞ்சம் கடினமாகவே கடந்தது. பள்ளியில் பெண்டு நிமிர்த்தினர். காலை மாலை ஸ்பெஷல் வகுப்புகள் நடக்க வேனில் அஜய் கண்டிப்பு இல்லாமல் ஜீவிதாவிற்கு ஒரே கொண்டாட்டம்தான். இன்றும் ஜீவிதா வேனில் ஏறிய உடனே அங்கும் இங்கும் செல்ல ஆரம்பித்து விட்டாள். பாப்பா உட்காரு, வண்டி கிளம்ப போகுது என்று அட்டெண்டர் அக்கா சொல்லி பார்த்து அமைதியாகி விட்டார். எடுத்த வேன் திடீரென சடன் பிரேக் போட்டு நிற்க
ஜீவிதா பேலன்ஸ் இல்லாமல் முன்புறமாக விழுந்து வைத்தாள். ஆ என்று முழங்கையை தேய்த்து கொண்டு நிமிர அஜய், தாரிணி அவள் முன் நின்றனர். என்ன ஜீவி இது என்று தாரிணி தங்கையை கைப்பிடித்து எழுப்ப போக, நேரு என்ற அஜய் அவள் முழங்கையை பிடித்து தூக்கி நிறுத்தினான். விழுந்துட்டியா? இதுக்கு தான் சொன்னேன் பாப்பா என்ற அட்டெண்டர் அக்கா, நீங்கள் இல்லாமல் ரொம்ப ஆட்டம், என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியறதில்ல என்று பெரியவர்களிடம் சொன்னார். அஜய் அவள் தலையில் கொட்டிவிட்டவன், ஒழுங்கா உன் பிளேஸில் போய் உட்காருப்போ என்றான். சின்னவளுக்கு கண்கள் கலங்கி போனது. நீண்ட நாட்கள் கழித்து கொட்டிவிட்டான். உன் ஃப்ரெண்டை நான் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன் பாரு என்று விசும்பிக் கொண்டே அக்காவிடம் மெல்லிய குரலில் மிரட்டி கொண்டிருந்தாள். வேனில் பண்ண சேட்டைக்கு முதல்ல நீதான் மாட்டுவ ஜீவி, தாரிணி சோர்வாக சொல்ல, நான் மாட்டினாலும் பரவாயில்ல, அவனை மாட்ட வைக்காம விட மாட்டேன் என்று மூக்குறிஞ்சினாள். என்ன அவளை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க என்று சின்னவளின் காதை பிடித்தெடுத்தான் அஜய். நீ மட்டும் நிற்கிற? ஜீவிதா கேட்டுவிட, கொட்டு விழுந்ததுடன், மரியாதையை ஒவ்வொரு முறையும் சொல்லி கொடுக்கணுமா என்ன என்று கேட்டான். சரி, நீங்கள் மட்டும் நிற்கிறீங்க அழுத்தி கேட்டாள். ஆட்டக்காரி, உன்னை மாதிரி ஆட நான் வரல என்றபடி அவளின் ரிப்பனை இழுத்து விட்டவன், தாரிணி உன் ரெக்கார்ட் கொடு, நான் படம் வரைஞ்சு கொடுத்து அனுப்புகிறேன் என்று வாங்கி கொண்டு சென்றான். அதன் பின் தாரணிக்கு சிறு சிறு உதவிகள் செய்தால் சண்டை கத்தல் எல்லாம் பெரும் அளவு குறைந்து போனது. ஜீவி வளர்ந்துட்டா போலடா, பாரு இப்ப எல்லாம் சத்தமே கேட்கறதில்ல என்று சகுந்தலா அஜயிடம் சொல்ல, தாரணிக்கு இவகிட்ட மல்லு கட்ட டைம் இல்லை, அதான் வாழை சுருட்டிட்டு இருக்கா என்று சொன்னான் அஜய். இருவரும் வெற்றிகரமாக 10ஆம் வகுப்பை முடித்து ரிசல்ட்டுக்காக காத்திருந்தனர். நல்ல மதிப்பெண் கிடைத்திருக்க முதல் குரூப் எடுத்தனர். வருடம் ஓட சங்கர், பலராம் இருவருக்கும் முன் பின்னாக மேனேஜர் பதவி கிடைத்திருந்தது. உடன்பிறப்புகள் விடுமுறை நாளில் டிவி பார்த்து கொண்டிருக்க சகுந்தலா வீட்டிற்கு வந்தார் கல்பனா. சகுந்தலா சாப்பிட எடுக்க செல்ல, எனக்கு சாப்பிட எல்லாம் எதுவும் வேண்டாம், நீ என்னோட உட்காரு என்று அவர் கைப்பிடித்து அமர வைத்து கொண்டார் கல்பனா. நொடிகளில் கல்பனாவின் கண்கள் கலங்கிவிட, என்னாச்சு என்று பதறி போய் கேட்டார் சகுந்தலா. மாமியார் நாத்தனார் ஃபோன் பண்ணியிருந்தாங்க, சின்னவ இன்னும் வயசுக்கு வராததை குத்தி பேசுகிறாங்க, டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போன்னு ஒரே தொல்லை என்றார் கல்பனா கண்ணீருடன். விடு கல்பனா, அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான், இதெல்லாம் இயற்கை கையில் இருக்கு, நாம் என்ன பண்ண, இப்போ என்ன 9வது தானே படிக்கிறா, வந்துடுவா என்றார் சகுந்தலா ஆதரவாக. எனக்கும் கொஞ்சம் பயமாக இருக்கு, பேசாமல் டாக்டரை பார்த்துடலாமா, இந்த வருஷம் போகட்டும், இரு பார்க்கலாம், சின்னவளை நம்ம பயமுறுத்தக்கூடாது இல்லை. ஆமாம், அந்த கழுதை ஆட்டமாக ஆடிட்டு இருக்கு, நமக்கு தான் இந்த வேதனை எல்லாம். சின்ன பொண்ணு கல்பனா, சந்தோஷமாக இருந்துட்டு போகட்டும், சீக்கிரம் பெரிய பெண்ணாகி நம்மளை மாதிரி அவளும் படணுமா? அவங்க அப்பாவும் ஹாஸ்பிட்டல் எல்லாம் கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, பார்ப்போம் என்று பேச அஜய் உள்ளே சங்கடத்துடன் அமர்ந்திருந்தான். மகன் 12வது படிப்பதால் வீட்டை எப்போதும் அமைதியாக வைத்திருப்பார் சகுந்தலா. அதனாலே இவர்கள் பேச்சு முழுவதும் அவனின் காதில் விழுந்தது. உடன் ஜீவிதா ஏன் பெரிய பெண்ணாக வேண்டும், அவ குட்டி பெண்ணா இருந்தா தான் நல்லா இருக்கும் என்று நினைத்து கொண்டான். கல்பனாவின் கண்ணீரை நிறுத்தும் பொருட்டு ஜீவிதா அந்த வருடம் பெரிய பெண்ணாகி இருந்தாள். விடுமுறை நாளிலே நிகழ்ந்துவிட ஜீவிதாவிற்கு முதலில் அப்படி ஒரு அழுகை. தாரணிதான் முழு நேரமும் தங்கை உடன் இருந்து அவளை சமாளித்தாள். ஊரில் இருந்து உறவுகள் ஒவ்வொருவராக வந்தனர். சகுந்தலா தினமும் ஏதாவது செய்து கொண்டு வருவார். அங்கே இருக்கும் ஹாலில் சிறிய அளவில் ஃபங்க்ஷனும் வைத்தனர். அஜய் கம்யூனிட்டி நண்பர்களுடன் சென்று உணவு மட்டும் உண்டு வந்தான். ஜீவிதாவிற்கு அவர்கள் தன்னை பார்க்க வராததில் ஒரு மாதிரி உணர்ந்தாள். அவளின் பாட்டி அத்தைகள் வேறு அறிவுரை மழை பொழிந்து அவளை படுத்தி விட்டனர். இனி குனிந்துதான் நடக்க வேண்டும், ஆண்களிடம் பேசக்கூடாது, அவர்கள் அருகில் அமரக்கூடாது, உன் அப்பா மடியில் உட்காரதையெல்லாம் விட்டுடணும் என்று 1000 கட்டுப்பாடு. தாத்தா தான் அவர்களை அதட்டி செல்ல பேத்தியை காப்பாற்றி விட்டார். பலராமும் மகள் தலையை தடவி விடுவதோடு சரி, முன் போல இல்லை. ஜீவிதாவிற்கு இந்த வேற்றுமையை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அன்றிரவு அக்காவுடன் மொட்டை மாடிக்கு வந்து விட்டவள் மடியில் படுத்து கொண்டாள்.
பெரிய பெண்ணாவே ஆகியிருக்க வேண்டாங்க்கா என்றாள். தாரணி இதையெல்லாம் கடந்து வந்தவள் தானே. தங்கைக்கு சமாதானம் சொல்ல, உன் ஃப்ரெண்ட் என் ஃப்ரெண்ட்ஸ்னு யாருமே என்கிட்ட பேசவே இல்லை என்றால் குறையாக. நீ ஸ்கூல் போக ஆரம்பிச்சா பேசுவாங்க ஜீவி என ஜீவிதா அடுத்த நாள் உற்சாகத்துடனே பள்ளிக்கு சென்றாள். ஆனால் ஏமாற்றம்தான். மாணவர்கள் கொஞ்சம் தள்ளி நிற்க ஜீவிதா நடைமுறையை ஏற்றுக்கொள்ள முயன்றாள். ஆனாலும் முடியாமல் அன்று வேனில் வைத்து அங்கும் இங்கும் செல்ல அஜய் கண்டித்தானே தவிர அவளை அடிக்கவில்லை. பெரிய பெண்ணாகியும் அமைதியா இருக்க மாட்டேங்கிறிய பாப்பா என்று அட்டெண்டர் அக்கா உட்கார வைத்து அறிவுரை சொன்னதுதான் மிச்சம். போங்கடா நீங்களும் உங்க பெரிய பொண்ணும் என்று தன்னை குறுக்கி கொண்டாள். வீட்டில் வைத்து தாரணியுடன் மல்லு கட்டுவதோடு சரி. அதிலும் சத்தம் உயர்ந்து விட்டால் கல்பனா அடி வைத்து விடுவார். பலராம் மகளுக்கு ஏற்றுக்கொண்டு எல்லாம் வருவதில்லை. பாசத்தில் குறையில்லை என்றாலும் இயல்பு அங்கு தொலைந்து விட்டது. அந்த வருட பிறந்த நாளில் சகுந்தலா குடும்பத்திற்கு கேக் எடுத்து சென்றாள் ஜீவிதா. படித்து கொண்டிருந்த அஜய் அவள் கை பிடித்து குலுக்க, என்னை தொட்டுட்டீங்க அஜு, தப்புதானே என்று கேட்டு வந்தாள் சின்னவள். அஜய் ஒரு நொடி அதிர்ந்துதான் போனான். சிறு பெண் மாற்றங்களை ஏற்க திணறுகிறாள் என்று உடன் இருந்த தாரணி மேலோட்டமாக அவளின் மனநிலையை சொன்னாள். அஜய்க்கு புரிய விட்டுவிட்டான். 12ஆவதில் நல்ல மார்க் எடுக்க வேண்டும் என்ற அழுத்தம் அவர்களுக்கு அதிகமாக இருந்தது. ஜீவிதா கணிதத்திற்கு டியூஷன் வைத்து கொண்டாள். பொது தேர்வு அன்று ஜீவிதா இருவருக்கும் பெண் பரிசாக கொடுத்தாள். அஜய் அவள் தலை பிடித்து ஆட்டிவிட்டு சென்றான். நல்ல முறையில் பள்ளி படிப்பை பெரியவர்கள் முடித்தனர். ரிசல்ட்டும் வந்துவிட்டது. இன்ஜினியரிங் படிக்க வேண்டும் என்ற ஆசையில் இருவரும் நல்ல மதிப்பெண்களை எடுத்திருந்தனர். சென்னை, கோயம்புத்தூர் போன்ற கல்லூரிகளுக்கு செல்ல இளையவர்கள் ஆசைப்பட பெற்றவர்களோ பக்கத்திலே சேர்த்துவிட்டனர். உன்னை விட்டு அம்மா எப்படி இருப்பேன் கண்ணு என்று சகுந்தலா மகனை தன்னுடன் நிறுத்தி கொள்ள, பொம்பளை புள்ள தனியாலாம் அனுப்ப முடியாது என்று பலராம் மகளை நிறுத்தி கொண்டார். உங்களுக்கு சண்டை போட தெரியல, நான் எல்லாம் காலேஜுக்கு சென்னை தான் என்று ஜீவிதா சொல்ல நண்பர்கள் சிரித்தனர். ஜீவிதா 10ஆவதில் நல்ல மதிப்பெண் எடுத்து முதல் குரூப் எடுத்தாள். 2 வருடங்கள் செல்ல பலராம் ஜெனரல் மேனேஜராக பதவி உயர்வு பெற்று தனி குடியிருப்புக்கு மாறினார். சங்கரின் பதவி உயர்வு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இத்தனை வருடங்கள் உடன் இருந்துவிட்டு பிரிவதில் பெண்களுக்கு ஏகப்பட்ட வருத்தம். ஒரே காம்பவுண்ட் என்பதில் மனதை தேற்றிக் கொண்டனர். அஜய், தாரணி இருவரும் கல்லூரி 3ஆம் ஆண்டு படிக்க ஜீவிதா 12ஆம் வகுப்பில் இருந்தாள். சரியாக அவளின் இறுதி தேர்வு நேரம் ஜீவிதாவின் தாத்தா தவறிவிட்டார். வீட்டினர் அடுத்து என்ன செய்ய என்று முழித்தனர். சகுந்தலாதான் நிலைமையை புரிந்து கொண்டு, ஜீவிதாவை நான் பார்த்து கொள்கிறேன் என்றார். ஏற்கனவே 3 தேர்வுகள் முடிந்திருக்க அடுத்து கணிதம். ஜீவிதா திணறவே செய்தாள். டியூஷன் சென்று வந்தாலும் தாத்தாவின் பாசத்தில் படிப்பில் கவனம் குறைந்தது. கடைசி கடமையை மட்டும் முடித்து வந்திருக்க ஒரே அழுகை. சகுந்தலா அவளை தேற்ற, போதும் ஜீவிதா, நாளைக்கு எக்ஸாம் வச்சுக்கிட்டு இதென்ன, எழுந்துற முதல்ல. அஜய் ஒரு அதட்டல் இட்டான். பாவம் அஜய், பொறுமையா சொல்லு என்று சகுந்தலா சொல்ல, அவளுக்கு பதில் எக்ஸாம் நீங்க எழுதுறீங்களா என்று அம்மாவிடம் கேட்டவன், 5 நிமிஷத்துல புக்கோட ஹாலுக்கு வந்திருக்கணும் என்றான். ஜீவிதா முடியாது போ என்றாள், கொஞ்சம் கோபம் கலந்த அழுகையுடன். எழுந்துற முதல்ல என்று படுத்திருந்தவளின் முழங்கை பிடித்து எழுப்பிவிட்டான். ஜீவிதா திரும்ப படுக்க போக விடாமல் இழுத்து சென்றவன் ரெஸ்ட் ரூமில் விட்டான். 2 டீ கொண்டு வாங்கம்மா என்றவன் அதன் பின் அவளை விடவே இல்லை. விடிய விடிய படிக்க வைத்தான். ஃப்ளாஸ்கில் காஃபி வைத்துவிட்டு சகுந்தலா ஹாலிலே படுத்து கொண்டார். 3 மணி ஆகிடுச்சு, தூங்க விடு அஜு, கெஞ்சவே செய்தாள் ஜீவிதா. அதுக்கு நீ ஒழுங்கா படிச்சிருக்கணும், இந்த போர்ஷன் மட்டும் படி, 4 மணிக்கு தூங்க விடுறேன் என்றான் கண்டிப்புடன். எனக்காகத்தானே இந்த கண்டிப்பு என்ற எண்ணத்தில் ஜீவிதா அதிகம் முரண்டு பிடிக்கவில்லை. வருடம் முழுதும் படித்திருக்க கடைசி நேர ரிவிஷன் மட்டுமே நடந்தது. சொன்னது போல 4 மணிக்கு தூங்கவிட்டு 7 மணிக்கு எழுப்பிவிட்டான். குளித்து சாப்பிட அஜய் வேனை மறுத்து பைக்கில் அவளை பள்ளிக்கு அழைத்து சென்றான். எக்ஸாம் முடித்து வந்தவளை பிக்கப் செய்த அஜய் அவள் பதிலில் திருப்தி கொண்டான். அடுத்தடுத்து எக்ஸாமும் அப்படியே. கல்பனா குடும்பம் வர முடியவில்லை.
ஜீவிதா தேர்வு முடிந்து ஊருக்கு கிளம்பிவிட்டாள். தாரணிக்கு செமஸ்டர் இருக்க அவள் மட்டும் பலராமுடன் வீடு வந்தாள். சில நாட்கள் கழித்துதான் கல்பனா ஜீவிதா வீடு திரும்பினர். அதற்குள் இங்கு சில விரும்பத்தகாத மாற்றங்கள் நிகழ்ந்திருந்தது. சகுந்தலாவை சந்திக்க கல்பனாவால் முடியவில்லை. கல்பனாவிற்கு ஒன்றும் புரியவில்லை. இதற்கு முன்னும் இருவருக்கும் இடையில் வேறுபாடுகள் வந்திருந்ததுதான். ஆனால் இந்த முறை காரணமே தெரியாமல் கல்பனா திகைத்தார். ஜீவிதாவிற்கு அன்று ரிசல்ட் கொஞ்சம் அச்சமே. இஷ்ட தெய்வத்திடம் விழுந்து விழுந்து வேண்டிக் கொண்டாள். பயத்தில் அஜய்க்கு ஃபோன் செய்தாள். அவன் எடுக்காததும் கூடுதல் டென்ஷன். வேண்டுதல் வீண் போகவில்லை. ஓரளவுக்கு நல்ல மதிப்பெண்ணே எடுத்திருந்தாள். சந்தோஷத்தில் குதித்தாள். கல்பனா செய்திருந்த பாயாசத்தை எடுத்துக்கொண்டு அஜயை பார்க்க ஓடினாள். ஷங்கர் தான் கதவை திறந்தார். என்ன என்றார் வாசலில் வைத்தே. சின்னவளுக்கு முகம் சுருங்கி போனது. ரிசல்ட் வந்துடுச்சு அங்கிள் என்று மதிப்பெண்ணை சொன்னாள். குட் என்றதோடு நிறுத்தி கொள்ள அத்தை என்றாள். அவ கோவிலுக்கு போயிருக்கா என்றார் அவர். அஜு என்றும் கேட்டாள். அவனும் தான் என அங்கு மேலும் நிற்க முடியாமல் வந்தவளுக்கு கண்ணீர் தானே வடிந்தது. ஒரு மாதிரி அவமதிப்பாக உணர்ந்ததோடு அஜய் சகுந்தலாவிடம் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளாதது அழுகையை தந்தது. வீட்டிற்கு வந்தவள் மாறி மாறி இருவருக்கும் அழைத்தாள். முன் மாலை போல அம்மாவும் மகனும் வீடு வர கல்பனாவின் வீட்டினருக்கு ஆனந்தம். ஜீவிதா வேகமாக சென்று சகுந்தலா கைப்பிடித்து மதிப்பெண் சொன்னவள் அஜய் கையையும் பிடித்து கொண்டாள். கல்பனா இருவருக்கும் பாயாசம் கொடுக்க, ஏன் அஜய் காலேஜுக்கு வரல, ஃபோனும் எடுக்க மாட்டேங்கிற என்று தாரணி நண்பனிடம் கோபமாக கேட்டாள். அஜய் மௌனம் காக்க, அவன் காலேஜ் மாற போறான் என்றார் சகுந்தலா. அதிர்ந்து போனார்கள். ஜீவிதா அவன் கையை கெட்டியாக பிடித்து கொண்டாள். என்னாச்சு சகு, ஏன் காலேஜ் மாறணும், என்ன நடக்குது என கல்பனா கேட்க, சகுந்தலா பெருமூச்சுடன் இவங்க அப்பா ஊருக்கே போலான்னு முடிவெடுத்துட்டார் என்றார். காரணத்தை விடாமல் கேட்க, உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு இருந்த, ஆனால் சொல்லாமல் முடியல என்ற சகுந்தலா, இவருக்கு வர ப்ரொமோஷனை ஜீவிதா அப்பா தான் நிறுத்தி வச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. அதான் இவர் எனக்கு அப்படி ஒரு வேலையே வேண்டான்னு இந்த முடிவை எடுத்துட்டார். வேலையும் விட்டுட்டார். இந்த வாரம் மொத்தமாக ஊருக்கு கிளம்பணும் என்றார். கல்பனாவின் குடும்பத்திற்கு பெரிய அதிர்ச்சி. பலராம் இப்படியா என்று பெண்கள் நம்ப மறுத்தனர். ஆனாலும் சகுந்தலா சொல்வதால் வாயடைத்து போனார்கள். தொடரும்.